ஹாய் செம்மை தமிழா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எதை பற்றி நான் சொல்ல வந்திருக்கேன்னா, மின்சாரத்தை பற்றி தான் சொல்ல வந்திருக்கேங்க. வாழ்க்கைன்னா சம்சாரம் எவ்வளோ முக்கியமோ, வீடுன்னா கண்டிப்பாக மின்சாரம் ரொம்ப முக்கியங்க. மின்சாரம் இல்லைன்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அப்படி ஒரு கால சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சார்ஜ் பண்ணுறதுக்கு மின்சாரம் வேணும். அந்த மின்சாரம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி அனைத்து பொருளுக்கும் மின்சாரம் ரொம்ப இன்றியமையாததாக இருக்குது. அப்படியாப்பட்ட அந்த மின்சாரத்தை நம்ம சரியான முறையில் யூஸ் பண்ணுறோமா, இல்லை அனாவசியமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமா, வீண் விரயம் பண்ணுறோமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூனிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வந்தது புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போவோம். என்னுடைய செம்ம தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு காட்டுது பாருங்கள், அதை இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு பாருங்கள், ரைட் சைடில் பெல் ஐக்கான் காட்டுது. இந்த பெல் ஐக்கானை இப்படி கிளிக் பண்ணி மேலே ஆல்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் தம்ஸ் அப் காட்டுது பாருங்கள், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ப்ளூ கலரில் மாறிடும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போவோம். 2 மாதத்துக்கு ஒரு தடவை தமிழ்நாட்டிலையும் மாதமும் பாண்டிச்சேரியில் ரீடிங் எடுக்க வராங்க. ஈபிலேருந்து ரீடிங் எடுக்க வர்றவங்க நம்மளுடைய மீட்டரில் பார்த்து ஏதோ குறிப்பாங்க. அந்த பில்லை நம்ம கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம அந்த பில்லை பார்த்துட்டு சில பேர் திகைச்சு நிற்பாங்க. என்ன போன மாதத்தை விட இந்த மாதம் அதிகமாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிற்பாங்க. சில பேர் ஏதோ ஒரு 100ல் ஒரு 10 பேரோ 20 பேரோ அந்த யூனிட்னா என்ன, ரீடிங்கை எப்படி எடுத்திருக்காங்க, சரியான முறையில் எடுத்திருக்காங்களா, நம்ம இவ்வளோ கரண்ட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு புரிஞ்சவங்க மட்டும் நம்ம அடுத்த மாதம் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து எதெல்லாம் அனாவசியமாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை குறைக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்க. இது நிறைய பேர் புரியாததுனால ரீடிங் எடுத்துகிட்டு போகிறவங்கள திட்டுவாங்க, ஈபியை திட்டுவாங்க. நம்ம அதிகப்படியாக யூஸ் பண்ணியிருக்கோமா, யூஸ் பண்ணதுனால தான் இவ்வளோ காசு போட்டிருக்காங்களா, அப்போ எத்தனை யூனிட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கூட சில பேர் புரியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்காகத்தான் நான் இந்த வீடியோவே கொண்டு வந்திருக்கேன். அடுத்தடுத்த வீடியோ, அதாவது இந்த ஒரு வீடியோவிலேயே இதை முடிக்க முடியாது. இன்றைக்கி இந்த ரீடிங்கை பற்றி நான் சொல்கிறேன். யூனிட்னா என்ன, அது எப்படி ரீடிங் எடுத்து போகிறாங்கன்னு சொல்கிறேன். அடுத்தடுத்த இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், மிக்சி, ரைஸ் குக்கர், இது போல் இன்னும் சின்ன சின்ன பொருள்லாம் நம்ம அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பொருள்லாம் எவ்வளோ கரண்ட்டை கன்சியூம் பண்ணுது, வாட்ஸ்னால் என்ன, ஒவ்வொரு பொருளுக்கும் எவ்வளோ வாட்ஸு அப்படிங்கிறத இந்த ஒரு வாரம் தெரிவித்தா தான் உங்களுக்கு அதெல்லாம் புரியும். இன்றைக்கி இந்த ரீடிங்கை பற்றி நான் சொல்கிறேன். என்னுடைய வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் என்ன 100 யூனிட், அதாவது இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ உங்கள் வீட்டுக்கு இப்போ 400 யூனிட் ஓடுதுன்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த 400 யூனிட்டு எப்படி, அதாவது அந்த 400 யூனிட்டை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, 400 யூனிட் தான் ஓடி இருக்குதா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சுலபமாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். உங்களுடைய மாதத்து பில்லை கையில் எடுத்துக்கோங்க. இப்போ மந்த்லி பில், இப்போ பாண்டிச்சேரியில் மந்த்லி பில்லுங்கிறதுனால அதை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ளவங்களும் இதே தான் ஃபாலோ பண்ணணும். 2 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 100 யூனிட் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ இருக்குது. அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்ததுல நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம், கால்குலேட் பண்ணிக்கலாம். அந்த பில்லுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் 100 யூனிட் வரைக்கும் எவ்வளவு, 200 யூனிட் வரைக்கும் எவ்வளவு அப்படிங்கிறத அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் டோட்டல் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்ல வந்ததை மட்டும் இது சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியான முறையில் அந்த ரீடிங்கை நீங்களே எடுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு மந்த்லி 400 யூனிட்டு, உதாரணத்துக்கு 1ஆம் தேதி உங்களுக்கு ரீடிங் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, மறு 1ஆம் தேதி மீண்டும் ரீடிங் எடுக்க வருவாங்க. அந்த ஒரு மாதம், அந்த 30 நாளுக்கு இடையில் எவ்வளோ கரண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மாதத்து பில்லை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பாருங்கள், அதில் லாஸ்ட்டில் 4 டிஜிட்டல் நம்பர் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அதில் 1500 இருக்குதுன்னு வச்சுக்குவோம். 1500 1500 போட்டிருக்குன்னு வச்சுங்களேன். அதை அந்த இதை பாருங்கள். அதை பார்த்துட்டு உங்கள் மீட்டரில் பாருங்கள், 1900 காட்டும். அதாவது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், 400 யூனிட் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போது மாத பில்லில் 1500 இருக்கும், மீட்டரில் 1900 காட்டும். அப்படின்னா நீங்கள் 400 யூனிட் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அவங்க ரீடிங் எடுக்க வர்றவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இதே தான் கால்குலேட் பண்ணி நீங்கள் 400 யூனிட் யூஸ் பண்ணியிருக்கிறதா போட்டுட்டு வேறு அதுக்கு அடுத்தது இந்த வரிகிரி அது இதுன்னு என்னமோ போடுவாங்க. அது ஒரு 80 90 எவ்வளோ வரும்.
அந்த மாதிரி எழுதிட்டு போவாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது யூனிட் எவ்வளோ போடுறாங்க அமௌண்ட் அப்படிங்கிறத இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ 400 யூனிட்டுங்கும் போது இந்த 400 வந்து 100+100+ன்னு சொல்லிட்டு 4ஆக நீங்கள் பிரிக்கணும். அது எப்படி பிரிக்கணும்னா, இப்போ 100 யூனிட் வரைக்கும் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா 150 போடுறாங்க. அதாவது 150 பைசா போடுறாங்க. ஒரு யூனிட்டுக்கு 150 பைசா. ஒரு யூனிட்டுங்கிறது வந்து 1000 கிலோ வாட்ஸ். அதாவது புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ உதாரணத்துக்கு 1 கிலோங்கிறது 1000 கிராம். இப்போ சாதாரண ஏதோ ஒரு கடையில் பொருள் வாங்குகிறோம்னா 1 கிலோங்கிறது 1000 கிராம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதே போல் தான் இந்த கிலோ வாட்ஸுங்கிறதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேடபிள்யூஹெச்னு அதில் போட்டிருப்பாங்க. அந்த மீட்டரில் பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த கேக்கு உள்ள மீனிங் என்னன்னா கிலோ வாட்ஸ். அந்த 1 கிலோ வாட்ஸ் அப்படிங்கிறது ஒரு யூனிட்டு. அந்த வாட்ஸுங்கிறது டபிள்யூக்கு வாட்ஸுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாங்குகிற அந்த பொருளில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த பொருளில் பார்த்தீங்கன்னா கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பொருள் எவ்வளவு வாட்ஸை கன்சியூம் பண்ணோம் அப்படிங்கிறத அதில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஹெச்ங்கிறது வந்து ஹவர்ஸு. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு உதாரணத்துக்கு 1000 வாட்ஸ் உள்ளதை 1 மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுதான் ஒரு யூனிட்டு. இப்போ 1000 வாட்ஸு உதாரணத்துக்கு ஒரு ஏசி எடுத்துக்குவோம். 1000 வாட்ஸுன்னா அது 1 மணி நேரம் ஓடிச்சுன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு கணக்கு வரும். இப்போ அந்த ஒரு யூனிட்டுங்கிறது 150 பைசா. 100 யூனிட்டு யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. பொதுவாகவே எல்லா வீட்லேயுமே 400, 500, 600 பல மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ 400 யூனிட்டுக்கு நான் பொதுவாக இப்போ நான் சொல்ல வரேன். இப்போ 100 யூனிட்டுக்கு பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் 150 ஃபில்ஸ் போடுறாங்க. அப்போ 150 காசுன்னா 100 யூனிட்டுக்கு எவ்வளோ ஆகுது? 150 ரூபா. அது தனியாக குறிச்சிக்கோங்க. 200 யூனிட்டுக்கு எவ்வளவு வருதுன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாவது 100க்கு 255 போடுறாங்க. அதாவது ₹2.55 போடுறாங்க. இப்போ ₹2.55 அது 255 ரூபா வருது. அந்த 150 கீழே இது 255 குறிச்சிருங்க. அப்போ மூணாவது 100. இப்போ 400 யூனிட்டில் 200 பார்த்தாச்சு. இப்போ 300வது யூனிட்டுக்கு போகிறோம். அந்த 300வது யூனிட்டுக்கு எவ்வளோ போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 100 யூனிட்டுக்கு ₹4.50 வீதத்துக்கு 450 ரூபா போடுறாங்க. இப்போ அந்த 255 கீழே இந்த 450 குறிச்சிங்க. அதுக்கு அடுத்தது 400வது யூனிட்டு, 4வது இது. இப்போ 400ல் வந்து அந்த 100 யூனிட்டுக்கு எவ்வளோ போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா 590 போடுறாங்க. ஒரு யூனிட்டுக்கு 590. அதுக்கப்புறம் நீங்கள் 600, 700, 800, 1000 இப்படி உபயோகப்படுத்தினாலும் அந்த ஒரு யூனிட்டுக்கு 590. அப்போ அந்த லாஸ்ட்டு அந்த 400வது யூனிட்டுக்கு அந்த 100 யூனிட்டுக்கு எவ்வளவு வருதுன்னு கேட்டிங்கன்னா 590 ரூபா வருது. இப்போ 590, 450, 255 ப்ளஸ் 150 இது டோட்டல் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 1445 ரூபா வருது. அப்போ நீங்கள் 400 யூனிட்டுக்கு 1445 ரூபா நீங்கள் பில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் எப்படி அந்த ரீடிங் எடுக்கிறீங்கன்னா, நீங்கள் அந்த மீட்டருக்கு போயிட்டு இந்த பழைய இதை நான் சொன்னது போலவே அந்த பில்லில் உள்ளது நீங்கள் 1500 காட்டுச்சுன்னா மீட்டரில் வந்து 1900 காட்டும். அது எப்படி பார்க்கணுன்னா அந்த இப்போ எல்லார் வீட்டையுமே டிஜிட்டல் மீட்டர் தான் இருக்குது. அதில் பாருங்கள் ரைட் சைடில் ஒரு பிளாக் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த நான் சொன்ன இந்த கேடபிள்யூஹெச் வந்துச்சுன்னா அது தான் நம்ம யூஸ் பண்ணுற யூனிட்டு. அதில் முன்னாடி நிறைய டிஜிட்டல் நம்பர் இருக்கும். ஏன்டா நீங்கள் எவ்வளோ காலமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரில. அந்த பழைய ரீடிங்லாம் அதில் இருக்கும். நீங்கள் அதை பார்க்க வேணாம். இந்த லாஸ்ட்டில் உள்ள இந்த 4 டிஜிட்டலோ இல்லை இந்த 3 டிஜிட்டலில் மட்டும் எடுத்து பாருங்கள். உங்கள் பில்லில் எப்படி இருக்கோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை மைனஸ் பண்ணாலே இந்த மாதம் எவ்வளோ யூனிட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சிடும். அந்த யூனிட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத நான் சொன்னது போல் இந்த 400 யூனிட்டுனா 400 யூனிட்டை 4ஆக பிரிச்சுருங்க. 100 யூனிட் வரைக்கும் 150 பைசா, 200 யூனிட் வரைக்கும் 255, அதுக்கப்புறம் 450, அதுக்கப்புறம் 590. இது டோட்டல் இப்படி தான் எடுக்கணும். இப்படி எடுத்திங்கனாலே நம்மளை வந்து ஏமாற்றாமல் இருக்காங்களா, இந்த மாதம் கரெக்டான முறையில் குறிச்சிட்டு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் வந்து யூனிட் ரீடிங் எடுத்துகிட்டு அவங்க போன பிறகு உடனே நீங்கள் அந்த பில்லை எடுத்துகிட்டு வந்து மீட்டரையும் நீங்கள் கையில் வச்சுருக்க பில்லையும் சரி பாருங்கள். சரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சரியான முறையில் குறிக்கலைன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பற்றி நான் சொல்கிறேன். எந்தெந்த பொருள் எவ்வளவு வாட்ஸை அது எடுக்குது, எவ்வளோ யூனிட் ஓடுது, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன்.